இந்த செய்தியை நான் வந்து படிச்சோன்னே ரொம்ப ஷாக்கிங் ஆயிட்டேன். பிரதமர் மோடியை மக்களவைக்குள்ள வச்சே தாக்க போறதா ஒரு முன்னணி நிறுவனம் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலி அதில் தான் நம்ம ஃபேக்ட் செக்லாம் கூட பண்ணுவோம், இதெல்லாம் நடந்திருக்கா நடக்கலையான்னு சொல்லிட்டு. அந்த நிறுவனமே போட்டப்ப உண்மையாலுமே தேசம் எதை நோக்கி தான் போகுதுன்றது தெரியல. பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லையா? அதுவும் நாடாளுமன்றத்துக்குள்ளாரையே குறிப்பா காங்கிரஸ் எம்பிக்கள் பிரதமர் மோடியை தாக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம். எப்பேற்பட்ட நம்ம நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், யாருக்குமே பாதுகாப்புள்ள சூழல் இருக்கு. ஆமா, பிரதமர் மோடிக்கு பாதுகாப்பு தேவை கண்டிப்பா. சரி, நிச்சயம் தேவைங்கிறத வலியுறுத்தி நம்ம வந்து ஷோக்கில் போலாம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ஷன். உங்கள் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஓகே, ஷோக்கில் போயிடலாம். நாட்டில் நமக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த சூழலில் பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லையா, அதுவும் நாடாளுமன்றத்துக்குள்ளே பாதுகாப்பு இல்லையான்னு நினைக்கிறப்ப ஒரு குடிமகனை வருத்தப்படாமல் என்ன செய்ய முடியும்? நல்ல வேலை ஓம் பிர்லா பிரதமர் மோடிக்கு ஐடியா கொடுத்து நாடாளுமன்றத்தில் வராமல் தடுத்துட்டாப்புல. ஆமாம், அதனால அந்த வருத்தத்திலேருந்து வெளியே வாங்க. சரி, ஓகே, அந்த செய்திக்குள்ளே போவோம். நிறைய செய்திகள் இருக்கு. இன்னைக்கு குடியரசுத் தலைவர் உரைக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நாடாளுமன்றத்தில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுல கன்னி பேச்சை பேசி ஆரம்பிச்சிருக்காரு மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன். ஓகே, இங்கு வர முடியாமல் போன எம் தமிழர் தலைவர்களுக்கும் என் நண்பர் ஸ்டாலினுக்கும் நன்றி என்று தான் வந்து ஆரம்பிச்சாரு MK ஸ்டாலின். இப்ப இருக்க என்னோட முதல் கவலை, உடனடி கவலை வந்து தேர்தல் பற்றியதுதான். உயிரோடு இருப்பவர்களின் மரண வாக்குமூலம்னு அதை வந்து நான் அழைக்கிறேன். நாங்கள் வந்து வாக்களிக்க விரும்புகிறோம், ஆனால் தேர்தல் ஆணையம் எழுத்து பிழைகளையும் முகவரியும் வந்து காட்டி வாக்குரிமையை கேள்விக்குறியாக மாற்றிட்டாங்க. ஸ்பெல்லுங்கிறது ஒரு சொல்லாமல் இருக்கலாம், ஒரு மந்திரமாக வந்து இருக்கலாம். இப்போ இருக்கிற நவீன இலக்கியமும் சரி, இணையமும் சரி, எழுத்து பிழைலாம் வந்து மன்னிச்சிருது. ஆனால் ஈசி வந்து மன்னிக்க மாட்டேங்குது. ஈசின்னா ஆங்கில பயிற்சியாளர்கள்னு அர்த்தம் கிடையாது. பீகாரில் ஏற்கனவே நிறைய பேர் வாழும் பிணங்கள் இருக்காங்க. ஐ மீன் இந்த வாக்களிக்க முடியாமல் ஓட்டு லிஸ்ட் தூக்குனாங்கல்ல, அவங்க வந்து வாழும் பிணங்கள்னே சொல்கிறாரு. அதுக்காக தான் வந்து தீதி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போராடிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட 1 கோடி வாழும் பிணங்கள் காகித அளவில் உருவாக்கிட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்து ரொம்ப அஞ்சுறோம். அதுக்கப்புறம் வந்து அண்ணாதுரைக்கு வராப்புல, எனக்கு தமிழை வந்து அறிமுகப்படுத்திய ஆசிரியர்களில் ஒருவர் CN அண்ணாதுரை. துரை அப்படின்னா பிரெஞ்சு மொழியில் அரசன்னு பொருள். நாங்கள் மனசளவில் அரசனை தான் பார்க்குறோம் அண்ணாதுரையை. மொழிப்போர் காலம்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் அதுதான். மொழிப்போர் காலமே முடிஞ்சிருச்சு. இப்போ AI மூலமாக ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு வந்து ஈஸியாக உடனுக்குடன் மொழிபெயர்க்கிற வசதியும் வந்துருச்சு. இப்போ வந்து காசி தமிழ் சங்கத்தில் பிரதமர் மோடி வந்து பேசின 5 நிமிஷத்தில் தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டு வந்துடுச்சு. மொழியை வைத்து மோதலை வந்து உருவாக்க நினைக்காதீங்க. இதை நினைச்சீங்கன்னா அது சொந்த கற்பனையில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு வந்து நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து நிர்மலா சீதாராமன் பக்கம் வர்றாரு. நீங்க வந்து வெள்ளைக்கார கல்வி கட்டுறது கண்டிப்பாக கற்பூர புத்தி தான். அது வந்து காற்றோடு போய் வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. அதன் பிறகு உங்கள் பிச்சை பாத்திரம் தான் உருவாக்கப்பட்டது. பிச்சை கோலை பெரும் உண்டியெல்லாம் வந்து மாறிடுச்சு. அந்த உண்டியலை உடைச்சு நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழை பார்த்து தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதுன்னு சொல்றீங்க. ஓரளவு உண்மைதான். தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை வந்து எடுக்கலாமே. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடு வந்து உதவாது, தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், உங்கள் பிச்சை வந்து ஏற்கவும் மாட்டான், வீழ்க வளமுடன். ஆசீர்வாதம் பண்றாப்புல முதல் ஸ்பீச்சிலே பிச்சை எடுக்க போங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு. வீழ்க வளமுடன், தமிழ் என்றும் வாழும் நலமுடன் வந்து முச்சாப்புல. அங்க பயங்கர கிளாப்ஸ். ஒரு பேச நிறைய பேர் மேஜ் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திமுக தொண்டர்கள் எல்லாம் வந்து அவர் ஸ்பீச்சுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. ஆனா வந்து ரொம்ப ஃபயர்ல வந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு நிர்மலா சீதாராமன் கிட்ட இருந்து. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கமலஹாசன் தவறான ஒரு தகவலை வந்து பதிவு பண்ணியிருக்காரு மாநிலங்களவையில். என்ன அப்படின்னா, நான் சொன்ன கூற்று என்னோடதே கிடையாது, அது ஈவே ராமசாமி நாயக்கரோடது அப்படின்னு சொல்லி பெரியாரோட அந்த பேரெல்லாம் சொல்லி அந்த கூற்றை தான் நான் சொன்னேன், அதை வந்து அவர் வந்து வேற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க நிர்மலா சீதாராமன். ஓகே, இது நாடாளுமன்றத்திலே எக்ஸ்ல அதான பார்த்தேன். இதுதான் இது ஜான் பிரிட்டோஸ் வந்து சொன்னாப்புல. இவங்க இதை எடுத்தாவே நாடாளுமன்றத்தில் சொல்ல மாட்டேன், ஏன்னா எக்ஸலத்துல தான் சொல்றாங்க, எலன் மஸ்க் கம்பெனி தான் வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்கலாம் சொன்னாரு. இப்போ அதே மாதிரி தான் நிர்மலா சீதாராமன் எக்ஸல அடக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமா, அதே மாதிரி பிரதமர் மோடி இன்னைக்கு மாநிலங்களவையில் பேச போறாரு. நேற்று வந்து அந்த ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி பேசுறதா தான் இருந்தது. ஆனா ஓம் பிர்லா வந்து என்ன பதிவு பண்ணியிருக்காருன்னா, சபாநாயகர் அவர் என்ன சொல்றாரு, காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து பிரதமர் மோடியை தாக்குறதுக்கு போகிறதா சதி நடந்ததா எனக்கு வந்து தகவல் வந்துச்சு, அதனால அவரை வர வேணாம்னு சொன்னேன்
அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராமல் இருந்ததுக்கு நன்றிலாம் சொல்லியிருக்காரு சபாநாயகர். நம்மளும் நன்றி சொல்லிக்கலாம் ஓம் பிர்லாவுக்கு, ரொம்ப நன்றி. ஓம் பிர்லாவுக்கும் நன்றி சொல்லிக்கலாம், பிரதமருக்கும் வராமல் இருந்ததுக்கு நன்றி சொல்லிக்கலாம். நிச்சயமா. இதில் என்னன்னா, நேற்று என்ன நடந்துச்சுன்னா, காங்கிரஸ் எம்பிக்கள், பெண் எம்பிக்கள்லாம் வந்து அவரோட இருக்கையை நோக்கி நகர்ந்து போய் போராட்டம் பண்ணாங்க அங்கே. பட் நாங்கள் தாக்குறதுக்கெல்லாம் அங்கே வந்து போகலை, அது ஒரு போராட்டம் தான், ஏன்னா இதை பற்றிலாம் பேசவே விட மாட்டேங்கிறாங்க எதிர்கட்சிகளை அப்படிங்கிறதுக்கான போராட்டம் தான் அப்படின்னு அவங்க பக்கம் விளக்கம் கொடுக்குறாங்க. பட் இவருக்கு எங்கேயோ சோர்ஸ் எல்லாம் கிடைச்சு, ஓம் பிர்லா வந்து சபாநாயகர், அவர் கிடைக்காத சோர்ஸா? மாநிலங்களே பக்க பாதுகாப்போட தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து பேச போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நாடாளுமன்றத்துல மாநிலங்களவையில தம்பிதுரை வந்து பேசினாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு உயர்நீதிமன்றம்னு பேரை மாத்துங்க, சென்னை உயர்நீதிமன்றம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு கிளையும் வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கணும்லாம் கேட்டிருந்தாரு. இதுக்கு அர்ஜுன் ராம் மெக்வால் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை நாங்கள் வந்து இது உச்சநீதிமன்றமே சொல்லிட்டாங்க, ஒரு பெஞ்ச் வந்து தேவையில்லை, கிளை வந்து தேவையில்லைன்னு, இந்த பேர் மாற்றத்தில் பரிசீலனையில் இருக்கு அமைச்சரவையில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஓகே. இன்னொரு பக்கம் வேணா பிரதமர் மோடி எப்பயும் நாடாளுமன்றம் நடக்கிறப்ப வெளிநாடு கிளம்பி போவாரு. இந்த முறை அந்த சம்பிரதாயங்கிறது மிஸ் ஆயிடுமோ நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அதை பூர்த்தி பண்ணியிருக்காரு. மலேசியா கிளம்பி போறாப்புல February 7 பக்கத்தில் உள்ள மலேசியாக்காவது போயிட்டு வந்துடணும்ட்டு போறாரு. February 13 வரை. ஆனால் இந்த கூட்டத்தொடர முதல் அமர்வு வந்து நடைபெறும், அதுக்கப்புறம் மார்ச் கொஞ்ச நாள் லீவ் விட்டு மார்ச்லேருந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மாநிலங்களவை மட்டும்தான் இன்னைக்கு நடந்தது, மக்களவையில் ஒரு மாதிரி அமளியிலே போச்சு. ஏன்னா வந்து ராகுல் காந்தியை பேச விடலை அப்படிங்கிறது, அதே மாதிரி இந்த நரவானையோட புத்தகம் பற்றி பேசணும் அப்படிங்கிறத, இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய மோதல் போச்சு. ஓகே. இந்த புத்தகத்தை எடுத்துட்டு இருந்தாப்புல ராகுல் காந்தி, பிரதமர் மோடி நிச்சயம் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு பேச வருவாப்புல, அப்போ போய் அந்த புத்தகத்தை கொடுத்துலாம்லாம் ட்ரை பண்ணாப்புல. பட் ஆனால் வந்து ஓம் பிர்லாவுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அந்த மாதிரி காட்சியெல்லாம் நம்ம பார்க்கல. ஆமாம், தடுத்துட்டாரு அந்த புத்தகத்தை வந்து மோடி கையில் கொடுக்குறத. ஜான் பிரிட்டாஸ் சொன்னீங்களே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து ஜனாதிபதி உரைக்கு தானே நன்றி சொல்கிறாங்க, ஜனாதிபதியே இந்த புதிய நாடாளுமன்றம் திறக்கும்போது தள்ளி வச்சவங்க தான் இவங்கன்னு வந்து பாஜகக்காரங்களை குறிப்பிடுறாரு. அடுத்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஈகோ இந்தியா அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியோட சீசன் 2 நம்ம விகடன் வெப் டிவியில் பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. அதில் ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம குவிஸ் எல்லாம் நடத்தியிருந்தோம். அதில் பரிசுகளும் இப்போ அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ எபிசோட் 2 ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கான குவிஸ் லிங்க் எல்லாம் வந்து கீழே கொடுத்துருக்கோம். அதில் போய் கலந்துக்கிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு குவிஸில் கலந்துக்கிட்டிங்கன்னா பரிசை வெல்லும் வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து போவோம். டெல்லியில் தான் புதிய நாடாளுமன்றம், பிரதமருடைய வீடு, அலுவலகம், மத்திய அமைச்சகம் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஆனால் டெல்லியில் வாழ்கிற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் வந்து நிலவிக்கிட்டே இருக்குது. அது காற்று மாசுபாடாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுடைய பர்சனல் பாதுகாப்பாக இருக்கலாம், எதுவுமே இல்லைன்னு தான் தெரிய வருது. இப்போ ஏன்னா ஜனவரியில் 15 நாளில் மட்டுமே 852 பேர் கடத்தப்பட்டிருக்காங்களாம். அதில் 252 பேர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மீதி இருக்கவங்களோட நிலைமை என்னாச்சுன்னே தெரியலன்னு வந்து டெல்லி காவல்துறையே வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, கடந்த 10 ஆண்டுல மட்டுமே டெல்லியில் 52,000 பேர் காணாம போயிருக்காங்களாம். அவனோட நிலைமை இது வரைக்கும் என்னன்னே தெரியலையா. ஆமாம், அந்த கேஸ் எல்லாம் வந்து அப்படியே போட்டு வச்சிருக்காங்க போல். இதுதான் வந்து ஆம் ஆத்மி எம்பி சந்தீப் பத்தக் வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் கூட எழுப்பியிருந்தார். 2024 6000 குழந்தைகள் மட்டும் காணாமல் போயிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் 6000 7000 குழந்தைகள் எங்கே போகிறாங்க, எப்படி காணாமல் போகிறாங்க, டெல்லி போலீஸோட தரவே எப்படி சொல்லுதுன்னா இன்னும் பதியப்படாத வழக்குகள் எப்படி இருக்கும்னு தான் ஆம் ஆத்மி வந்து கேள்வி கேட்குறாங்க. இதில் காணாமல் போனவங்களில் 70% பெண்கள், குழந்தைகள் தான். அதுவும் பெண் குழந்தைகள் தான். ஒரு செக்ஸ் டிராஃபிக்கிங் ராக்கெட் வந்து இதில் ஈடுபடுதாங்கிறது தான் எதிர்கட்சிகளோட கேள்வி. பட் அதுக்கு ப்ராப்பர் பதில் இப்போ வரையும் மத்திய அந்த மாநில, அதாவது டெல்லி அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வரல. இன்னொரு விஷயம், டெல்லியை ஒட்டி உள்ள அந்த யூபி பகுதியான காசியாபாத், அங்கே வந்து ஒரு 9வது மாடியிலேருந்து 3 சகோதரிகள், 16, 14, 12 வயசுள்ள சகோதரிகள் அடுத்தடுத்து குதிச்சு நள்ளிரவில் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கொடூரமான செய்தி வந்து அங்கே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது என்னென்னா, போய் விசாரிக்கும் போது போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இந்த கொரியன் ட்ராமா, கேபாப், அந்த கொரியன் பாப் பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருப்பாங்களாம். அவங்க வந்து இந்த கோவிடுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கே போகாமல் இருந்திருக்கிறாங்க இந்த 3 பேரும்னும் போலீஸ் வந்து முதற்கட்ட விசாரணையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் இந்த பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருந்ததா அவங்க அப்பா தடுத்ததாகவும், அதனால தான் வந்து இந்த தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. சாரி பாப்பான்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர்லாம் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து எழுதி வச்சிருக்கதையும் பார்க்க முடியுது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து மொபைலை பயன்படுத்தாதேன்னு சொன்னால் கூட வந்து உயிரை மாய்த்துக்கிற அளவுக்கு குழந்தைகள் வந்து போகிறாங்க. ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. மணிப்பூருக்கு புதிய சிஎம் வந்து பதவியேற்றிருக்காரு, யூனம் கேம்சந்த். இவர் வந்து ஆர்எஸ்எஸ்காரரு, பாஜகவில் நீண்டகாலமாக பணியாற்றினவர், பாஜக ஆட்சியில் சபாநாயகராக இருந்தவர். இப்போ முன்னாடி இருந்த அந்த பிரேன் சிங் ஆட்சியில் அமைச்சராக கூட இருந்திருக்காரு. இப்போ அவருடைய பேர் டிக் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர்லேருந்து இப்போ இந்த February 9 வரைக்குமே
குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. 1 வருஷம் ஆயிடுச்சு, இனிமேட்டு நீடிக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் இவரை கேம்சந்தை வந்து பதவி ஏற்க வச்சிருக்காங்க. முந்தானது தான் சட்டப்பேரவை குழு தலைவராக அவர் தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ இவர் தான் சிஎம்னு சொன்னாங்க. நேற்று வந்து பதவி வந்து ஏற்றிருக்காரு சிங். இவர் என்னன்னா ஒரு கராத்தே வீரரும் கூட, ஒரு தற்காப்பு கலைஞரும் வந்து கூட. இனிமேட்டு யாராவது பண்ணாங்கன்னா வந்து தற்காப்புல அடிச்சு நகர்த்திடுவாராங்கிறத போப்பதான் நமக்கு தெரியும். ஆமா, ஆனா அங்க வந்து ஆட்சியை கலைச்சிட்டு திரும்ப மறுதேர்தல் நடத்தணும்னு தான் எதிர்கட்சிகள் சொன்னாங்க. பட் 1 வருஷம் குடியரசுத் தலைவர் ஆட்சி, அப்புறம் திரும்ப வந்து இவரை கொண்டு வந்துட்டாங்க பிஜேபி. ஆமா, 2023 மே 3 நடந்த வன்முறை யாருனாலையும் வந்து மறக்கவே முடியாது. இவர் வந்து மெய்த்தி இனத்தை சேர்ந்தவர். டெப்டி சிஎம்மா குக்கி இனத்தை சேர்ந்தவங்களையும் வந்து நியமிச்சிருக்காரு பிஜேபி. பார்க்கலாம் இனிமேலாவது மணிப்பூர்ல அமைதி திரும்புமா அப்படின்னு. ஸ்ரீரங்கம் திமுக எம்எல்ஏ பழனியாண்டி இவர் வந்து கல்குவாரி கரூரில் நடத்திட்டு இருந்தார். அதை பற்றின செய்தி, அதாவது சட்டவிரோதமாக கல்குவாரி நடத்திட்டு இருந்தார். அதை பற்றி செய்தி சேகரிக்க சென்ற அந்த தனியார் நிறுவன சேனலில் சேர்ந்தவங்கள அடித்து தாக்குனாங்க. இப்போ என்னென்னா அவர் அவரே அடிக்கிற மாதிரி கேமராவெல்லாம் பிடுங்கி எறிகிற மாதிரி வந்து வீடியோ வெளியாகிருக்கு. இப்போ கூட வந்து முதல்வர் இதில் வந்து வாய் திறக்கலை. அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே எந்த வழக்கும் பதியப்படல, ஒரு கண்டனம் கூட திமுகலேருந்து சொல்லலைங்கிறது தான் எதிர்கட்சிகள் கேட்குறாங்க. அறப்போர் இயக்கமும் இந்த வீடியோ கூட பத்தாதா, அவர் நேரடியாக வந்து தாக்குறது இவர் மேலே வழக்கு பதிய மாட்டிங்களா அப்படின்னு முதல்வரை நோக்கி கேட்குறாங்க. அந்த இரும்பு கரத்தை எங்கேயோ பூட்டி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் முதல்வர். ஏன்னா அவர் சொன்னார், வாயை கூட திறக்க மாட்டேங்கிறாங்களே திமுககாரங்க, குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தாவேகாவுடைய தலைவர் விஜய் தான் சொல்றாரு, நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு, இவர் மேல ஒரு வழக்கு கூட வந்து பதிய முடியாத சூழல தான் இருக்கு, நிச்சயம் வந்து இந்த முறை ஆட்சியிலேருந்து கீழே இறங்கிடுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு அவரு. அதாவது ஆட்சியிலேருந்து இறக்கிடுவாங்களோன்னு அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க போல. இது பிஜேபி ஃபார்முலா தான். ஏதாவது பிரச்சனை வந்து அதை பற்றி பேசாமல் இருக்குது. அதை டிஎம்கேவும் கையில் எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் தாவேகா செங்கோட்டையன் அவர் வந்து போராட்டத்திலலாம் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்காரு. என்ன கட்சி செயல்பாடு அப்படின்னு கேட்டால் அவர் ஏதோ ஒன்று அவர் பாட்டு சொல்லிட்டே இருக்காரு. இதில் அவர் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா விஜய் தான் முதல்வர் அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. அதே மாதிரி திமுகவும் அதிமுகவும் பயந்துட்டாங்க விஜயை பார்த்து, அதனால தான் வந்து அவங்க வந்து பதறாங்க விஜய்ங்கிற பேரை கேட்டாலே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. பட்ஜெட்டை பற்றி கேட்டதுக்கு பட்ஜெட்டை பற்றி நாங்கள் எப்படிங்க சொல்ல முடியும், இப்போதான் நாங்கள் புதுசாக கட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு அவர். கட்சி பட்ஜெட்டே இடிக்குதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு செங்கோட்டையன். பட்டு கருத்தே இல்லை போல இதுலலாம் அந்த கட்சிக்கு. சென்னை பார்க் ரயில்வே ஸ்டேஷனோட அந்த போர்டில் நடுவில் ஹிந்தியில் இருக்கும், மேலே தமிழில் இருக்கும், கீழே இங்கிலீஷில் இருக்கும். இப்போ அடுத்து சிவகாசியில தான் அவர் பண்ணியிருக்காங்க. சிவகாசின்னு ஹிந்தியில் நடுவில் இருக்கு பெரிய கொட்டளத்தில், மேலே ஃபாண்ட் சைஸ் சின்னதாக தமிழ் இருக்கு சிவகாசின்னு, கீழே இங்கிலீஷில் இருக்கு சிவகாசின்னு. இப்போ திமுக கையில் எடுத்துட்டாங்க. இந்த நோய்க்கு மாதிரி மெல்ல மெல்ல ஹிந்தி பரவிக்கிட்டே இருக்கு, அதை நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு கனிமொழி வந்து அதை எடுத்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த சிவகாசியில் பண்ணியிருக்கிறதுக்கு வன்மையான கண்டனத்தை நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மறைமுகமாக இந்த மாதிரி இந்தியை திணிக்காதீங்கன்னு ரயில்வேக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே, இன்னொன்று என்னன்னா, இன்னைக்கு கனிமொழி தலைமையில் அந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறாங்களா, அந்த குழு மீட் பண்ணி நிறைய பேர்ட்ட சஜஷன்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஹீரோயினா இருக்குன்னு கூட சொன்னாங்க கனிமொழி, என்ன இருக்குன்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். துணைவேந்தர்கள் நியமனத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிறையா மசோதாக்கள் இயற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வச்சாங்க, ஆளுநர் கிடப்பில் போட்டாங்க. உடனே எதிர்த்து வந்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ் அரசு வழக்கு தொடுத்திருந்தாங்க. உச்சநீதிமன்றம் விசாரிச்சவங்க அந்த 10 மசோதாக்களுக்கு நாங்களே அனுமதி கொடுக்குறோம்னு சொல்லி அனுமதியெல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு மசோதா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களை ஆளுநர் இல்லாமல் முதலமைச்சரை நியமிக்கலாம்ங்கிற ஒரு மசோதா உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க அதுக்கு. ஆனால் இங்கே இருக்கிற பாஜக வழக்கறிஞர் வெங்கடாஜலபதிங்கிறவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுருந்தாங்க. உயர்நீதிமன்றம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. விசாரிச்சுக்கிட்டு இருக்கப்போ அந்த கோடைக்கால விடுமுறை வரும்ல, அப்போ வந்து ஜிஆர் சுவாமிநாதன் அமர்வு வந்து அதை விசாரித்து ஒரே நாள் தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த சட்டத்துக்கு நாங்கள் வந்து நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க. இது வந்து தமிழ்நாடு அரசு திருப்பி உச்சநீதிமன்றம் வந்து போயிருந்தாங்க. உச்சநீதிமன்றம் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. எதுக்கு கோடைக்கால அமர்வு இதை விசாரிக்கணும், ஒரே நாளில் எப்படி விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல முடியும், அதெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு நீ ஏன் காலவாசமே கொடுக்கவே கிடையாது, திருப்பி முதல்ல விசாரியான்னு சொல்லிட்டு ஏற்கனவே கொடுத்த உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிச்சு அதை நிறுத்தி வச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல விசாரிக்க சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம். ஓகே, துணைவேந்தரை ஆளுநர் நியமிக்கலாம், அது ஆளுநரோட பிரச்சனை. பிஜேபி ஏன் உள்ள புகுந்து கேஸ் போடுறாங்க? ஆளுநர் கூட நாங்கள் வருவோம், அவங்க தானே வருவாங்க. ஆளுநருக்கு ஒன்று அவங்க தான் வருவாங்க. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, நிகிதாங்கிறது யாருங்கிறது தெரியும் எல்லாருக்கும். அந்த அஜித் குமார் மரணத்தில் சம்மந்தப்பட்ட அந்த பெண், மடப்புரம் கோயில் காவலாளியாக இருந்த அஜித் குமாரை அடிச்சே கொலை பண்ணாங்க காவல்துறையை சேர்ந்தவங்க. இந்த வழக்கில் டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், அது மட்டும் இல்லாமல்
அவரை தாக்கின அந்த கொடூரன்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு 10 பேர் இந்த வழக்கில் இருக்காங்க. இப்போ சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதில் 5 பேர் ஜாமீன் கேட்டு கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. கோர்ட்டில் வந்து நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அந்த நிக்கிதாங்கிற பெண் கொடுத்த புகார் வந்து உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கொடுத்தது பொய் புகார் தான், அவங்க வந்து திட்டமிட்டு தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிபிஐ தரப்பில் சொல்லியிருக்காங்க. காவலர்கள் அடித்து கொன்னதும் உண்மைதாங்கிற மாதிரி சிபிஐ தரப்பு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து அஜித்குமாரோட தாயார் வந்து பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த நிக்கிதா சொன்னது பொய் புகார் தான் இப்போ தெரிஞ்சிருச்சு, இப்போயாவது அவங்கள கைது பண்ணணும் அப்படிங்கிற வேண்டுகோளை வச்சுருக்காங்க. பார்ப்போம் காவல்துறையோ இல்லை சிபிஐயோ அதில் அடுத்த கட்டம் என்ன பண்ணுறாங்க. உலகத்திலே நம்பர் 1 பணக்காரர் எலான் மஸ்க் தான். அவர் போட்ட ஒரு ட்வீட் வந்து இன்னைக்கு சர்வதேச லெவலில் வைரல் ஆகிட்டு இருக்கு. பணத்தால சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு சொன்னவரு அதை நன்கு உணர்ந்துதான் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காப்புல. நம்மளும் பணம்லாம் சம்பாரிச்சுட்டு அப்போ அதை நம்ம உணர்ந்து அதை நம்ம சொல்லிக்கலாம். பணத்தால சந்தோஷத்தை வாங்க முடியல, எல்லாரும் கொடுத்துடலாமே எடுத்து. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பேர் வந்திருக்கு, அதனால என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் இவர் பில்கேட்ஸ் அவர் சொல்லியிருக்காப்புல, அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, என் பேர் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க, அந்த கரேபியன் தீவுக்கெல்லாம் நான் போகவே கிடையாது, அந்த மாதிரி மெயில் எனக்கு வரவே இல்லை, எஃப்டி எனக்கு அனுப்பவே இல்லை, 2011 நான் லாஸ்ட்டாக வந்தவரை நான் பார்த்தேன், அந்த ஃபோட்டோ பேசுனதுக்கு இதுக்கெல்லாம் நான் வருத்தப்படுறேன் அப்படிலாம் சொல்கிறாரு. பட் அந்த ஃபோட்டோ என்னோடது இல்லைங்கிறது அவர் சொல்லலை. ஆமாம், அப்போ எல்லாம் பொய்ப்புகார் தான் சொல்கிறாரு. ஓகே, ஆனால் வந்து எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. ஏன்னா அமெரிக்க நீதித்துறையே இதில் பேர் வந்துருச்சுன்னா அவங்க குற்றவாளி கிடையாது, இதில் இந்த ஆவணங்கள்லாம் உண்மைன்னு நாங்கள் சொல்லலை, முழுமையாக உண்மைன்னு சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அதை வச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட நிலையை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அவங்களாம் சிறுமிகளாக இருந்தபோது பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ என்ன மனநிலையில் இருப்பாங்கன்னே தெரியல. இல்லை, அவங்க நிறைய பேட்டிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப எல்லாம் கதறி கதறி அழுகுறாங்க. இது வரைக்கும் அந்த உடம்புலையும் சரி மனசுலையும் சரி அந்த வலி எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்கிறாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்க்கவே முடியல. பில்கேட்ஸோடைய மனைவி மெலிண்டா பில்கேட்ஸாக தான் வந்து சொல்கிறாங்க. பட் விவாதம் எல்லாமே அரசியல் ஒட்டி தான் நடக்குது. அந்த பெண்களுக்கு நீதி அப்படிங்கிறது கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆஸ்டின் ஆப்பிள் பி அப்படிங்கிற ஒரு சிறுவன், அவங்க ஃபேமிலி வந்து ஒரு ஹாலிடேக்காக குவென்டிலோப் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போயிருக்காங்க. அங்கே ஒரு சிறிய ரக போட், ஒரு படகு மாதிரி எடுத்துகிட்டு அதில் போயிருக்காங்க கடலுக்குள்ளே. காற்று வந்து ரொம்ப அடித்ததுனால அந்த கடல் பகுதிக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. உடனே அவங்களோட அந்த மகன் ஆஸ்டின் கிட்ட அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, உன்னால் முடியும், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், நீ போய் தகவல் சொல்லி எங்களெல்லாம் காப்பாற்று அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அந்த சிறுவன் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் 4 மணி நேரம் கடல்லே ஸ்விம் பண்ணி வந்து காவல்துறைக்கு தகவல் சொல்லி திரும்ப அவங்க கொண்டு வந்து மீட்டுட்டாங்க அந்த ஃபேமிலியே. அவங்க அம்மா மட்டும் இல்லாமல் தம்பி தங்கை 2 பேரையுமே சேவ் பண்ணியிருக்க அந்த 13 வயது சிறுவனுக்கு ஆஸ்டினுக்கு வந்து உலகம் முழுக்க பாராட்டு குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. 4 கிலோமீட்டர் நீங்க வந்திருக்காப்புல, அப்புறம் 2 கிலோமீட்டர் ஓடி போயிருக்காப்புல. ஆமாம், இப்போ சூப்பர் ஹீரோ நான் சூப்பர் ஹீரோ கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு. பட் சூப்பர் ஹீரோ ஆஸ்டின் தான் அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. நிச்சயமா 4 கிலோமீட்டர் நீந்திருதுங்கிறது சாதாரண விஷயமா? அப்பா எவ்வளோ எனர்ஜி தேவை, எவ்வளோ ஸ்டெமினா வந்து தேவை. ஆமாம். பிப்ரவரி மந்த்து டேய், என்னடா மாதம் இது, ஒரு லீவு கூட காணோம். குட் திங்ஸ் டேக் டைம். கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிக்கிற அளவுக்கு காலம் கடந்து போச்சு. நீ எப்போதான் அந்த குட் டைமை கொடுப்பட்டு கார்டுகிட்ட கேட்குறாங்களா மனிதர்கள்? நகை வாங்க பட்ஜெட் ஒதுக்குற உங்க உலகம் வேற, இருக்கிற நகையை அடகு வச்சு பட்ஜெட் போடுற எங்க உலகம் வேற. ரொம்ப டென்ஷனா இருக்கியா? கண்ணாடியில உன் மூஞ்சிய பாரு, ரொம்ப காமெடியா இருக்கும். இன்னைக்கு விருது வந்து ஓம் பிர்லாவுக்கும் பிரதமர் மோடிக்கும் வந்து கொடுத்துடலாம். நல்ல வேலை, இது அந்த மாதிரி ஏதாவது நடந்தது அப்படின்னா சர்வதேச நமக்கு வந்து ஒரு பெரிய அவப்பேர் ஏற்படுத்திருக்கோம். நாடாளுமன்றத்தில் நேற்று வந்திருந்தார் அப்படின்னா அதை வந்து தடுத்து நிப்பாட்டிட்டாப்புல சமயோஜித அந்த புத்தியினால ஓம் பிர்லா. ஆமா, அதனால வந்தாங்க போறாங்க அப்படிதானே இருக்கு. நாடாளுமன்றத்துக்குள்ளார வந்தார்கள் போனார்கள், வரவே இல்லை, வராமே நீங்க போயிடுங்கன்னு சொல்லியிருக்காரு ஓம் பிர்லா. அது முதல் நாள் வந்தாப்புல இல்லை, அது அப்படி நம்ம அதை பாசிட்டிவா எடுத்துக்கோம். நம்ம பெரியவர் என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் பாசிட்டிவா பாருங்க, குறைகளை பார்க்காதீங்கிறாங்களே. முதல் நாள் வந்துட்டு போனாப்புல, பட்ஜெட் அப்போ இந்த கையெல்லாம் தட்டினாப்புல, பேச்செல்லாம் தட்டினாப்புல. அப்போ வந்தார்கள் மட்டும் வச்சுக்கலாமே, எதுக்கு போனார்கள்? அவர் திரும்பி தானே போறாரு, அவர் மலேசியா போறாப்புல. இல்ல அங்கே இருக்க முடியாது இல்ல பார்லிமெண்ட்ல. ஓகே, மலேசியா போறாரு. அதனால வந்தார்கள் போனார்கள்ங்கிற அவார்டை 2 பேரும் கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.